வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. செட்டிப்பாளையத்தில் கார் லொரி நேருக்கு நேர் மோதி விபத்து, குழந்தைகள் உட்பட 5 பேர் காயம். கதிர்காமம் பயணித்தவர்களுக்கு நேர்ந்த விபரீதம். செம்மணி புதைக்குழியில் மழை அங்கியுடன் கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் எலும்புக்கூடு, தகவல் தெரிந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு வேண்டுகோள். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் படுதோல்வி, 116 வாக்குகள் வித்தியாசத்தில் நிராகரிப்பு. நாமல் ராஜபக்ஷ திருமண மின் கட்டண விவகாரம் அடிப்படை உரிமை மனு டிசம்பர் 4 விசாரணைக்கு. நாட்டை விட்டு தப்ப முயன்ற 2 சீனர்கள் கைது. போர்ட் சிட்டி கொலை வழக்கில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். வத்தளை துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்பா தனுஷ்கோடியில் கைது செய்யப்பட்ட 2 இலங்கையர்கள் குறித்து புதிய தகவல். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளில் கூட்டுச் செயற்பாடு, ஜனாதிபதியை சந்திக்க 6 கட்சிகள் கோரிக்கை. ஸ்பெயினில் கொந்தளிக்கும் காட்டுத்தீ, 2.2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். ஸ்பெயினில் தேசிய அவசர நிலை. நிலவில் 250க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவு. இஸ்ரோ ஆய்வில் புதிய தகவல். AI போலி கணக்குகளுக்கு முற்றுப்புள்ளி, புதிய ஃபேஸ்புக் வெரிஃபைடு வசதியை அறிமுகப்படுத்திய மெட்டா. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் செட்டிப்பாளையம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பாரிய வாகன விபத்தில் குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செட்டிப்பாளையம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாழைச்சேனையிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த கார் ஒன்றும் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காரில் பயணித்த குழந்தைகள் உட்பட 3 லொரியில் பயணித்த 2 மொத்தம் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது 2 வாகனங்களும் தலைகீழாக கவிழ்ந்த போதிலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதிவேகமாக பயணித்த வாகனங்களால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் நேற்று முன்தினம் மழை அங்கியுடன் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படும் சிறுவனின் எலும்புக்கூடு நிபுணர்களின் மேலதிக ஆலோசனைகளுக்கு பிறகே அகழ்ந்தெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 4 பின்னரே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்த எலும்புக்கூடு சட்ட ரீதியான அடக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடும் என்ற ஆரம்பகட்ட சந்தேகம் நிலவுவதால் இதுகுறித்து தகவல் அறிந்தவர்கள் நீதிமன்ற பதிவாளர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றம் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி அலுவலகத்திற்கு தகவல் வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்கள் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பான விசாரணையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருந்தார். இது தொடர்பான விவாதம் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகி பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 36 உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் எதிராக 152 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதன் மூலம் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீரக்கட்டிய இலக்கத்தில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண விழாவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சார கட்டணம் செலுத்தப்படாததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பான அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் டிசம்பர் 4 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதியரசர்கள் AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபேகோன் அடங்கிய அமர்வு முன்னிலையில் நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்கு பதிலான அங்கத்துவ நிறுவனத்தை பிரதிவாதியாக இணைக்க மனுதாரருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சட்டத்தரணி விஜிதகுமாரவால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 2019 செப்டம்பர் 12 முதல் 15 வரை நடைபெற்ற திருமண நிகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் ரூ. 20,68,246 என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தொகையை ராஜபக்ஷ குடும்பத்தினர்
சமூகத்தினர் செலுத்துவார்கள் என அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது இதுவரை செலுத்தப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண நுகர்வோரின் குறைந்த அளவிலான மின் கட்டணம் செலுத்தப்படாத போது மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலையில் இவ்வளவு பெரிய தொகை நிலுவையில் இருந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது சட்டத்தின் முன் சமத்துவத்தை மீறுவதாக மனுதாரர் வாதிட்டுள்ளார். இதன் மூலம் அரசியல் அமைப்பின் 12ஆம் சரத்தின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாமல் ராஜபக்ஷவின் திருமண விழாவுக்கான மின்சார கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாக மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த முன்பு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு போர்ட் சிட்டி பகுதியில் இருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 2 சீன நாட்டவர்களை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சீன நாட்டவரின் சடலம் எகலியகொட வனப்பகுதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த முன்தினம் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 2 நாட்களுக்கு முன்னர் 3 சீன நாட்டவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்காக அதிகாலை நேரத்தில் வாடகை சிற்றுந்தில் கொழும்பு போர்ட் சிட்டி பகுதிக்குள் சென்றுள்ளனர். அங்கு 2 வாகனங்களில் வந்த மற்றொரு சீன குழுவினர் அவர்களை தாக்கியதுடன் அவர்களில் ஒருவரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் ஒன்றை போர்ட் சிட்டி வாகன தரிப்பிடத்தில் கைவிட்டு சென்றிருந்ததாகவும் அந்த வாகனத்தில் இருந்து காற்று துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சட்டவிரோத மதுபான சோதனையில் ஈடுபட்டிருந்த கொட காவல்துறையினர் கரந்தன பகுதியில் உள்ள காடு ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான பாறை குவியலை கண்டுள்ளனர். அதிலிருந்து மனித கையின் ஒரு பகுதி வெளியில் தெரிந்ததை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அங்கு புதைக்கப்பட்டிருந்த உடல் சீன நாட்டவர் ஒருவருடையது என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அடையாளம் காணும் நடவடிக்கைகளில் அந்த உடல் போர்ட் சிட்டியில் இருந்து கடத்திச் செல்லப்பட்ட நபருடையது என உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் உடல் மேலதிக பரிசோதனைகளுக்காக ஆவிசாவளை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உடல் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல அதையே சந்தேக நபர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் 2 சீன நாட்டவர்கள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளும் தொடர்கின்றன. இதேவேளை சீன நாட்டவர்களுக்கிடையில் ஏற்பட்ட இந்த மோதலுக்கான உண்மையான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அது தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக படகில் இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 2 இலங்கையர்கள் அண்மையில் வத்தளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த இருவரையும் இந்திய கடலோர போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 30 மற்றும் 31 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் வத்தளை மற்றும் கம்பகா பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை வத்தளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இலங்கை அதிகாரிகள் இவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்து வருவதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் இந்த இருவருக்கும் எதிராக இலங்கையில் போதைப்பொருள் தொடர்பான 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபர்களை இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர்கள் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களை ஒரு வாரத்திற்குள் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் மற்றும் சமூக நலன் தொடர்பான விடயங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை அண்மையில் கூட்டணியாக இணைந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது தனித்துவமான அரசியல் அடையாளம், கொள்கைகள் மற்றும் சுயாதீன நிலைப்பாடுகளை தொடர்ந்து பேணிக்கொண்டே பொதுவான இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி இணைந்து செயற்பட ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து முக்கிய விடயங்கள் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டு
ஜனநாயக வழிமுறையின் ஊடாக பரந்தளவிலான இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளையும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். தங்களின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ள இந்த கட்சிகள் நீதிநிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன. தென் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ பெரும் அழிவை ஏற்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பேரிடரால் இரு நாடுகளிலும் இதுவரை 2,20,000-க்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்பெயின் தலைநகர் மத்ரித்தின் மேற்கு பகுதியில் 3 இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீ பின்னர் ஒன்றிணைந்து மிகப்பெரிய தீப்பரவலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலைமை தீவிரமடைந்துள்ளது. இதையடுத்து ஸ்பெயின் அரசு தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. மத்ரித் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 25,000 பேர் உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் மேலும் 40,000 பேர் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க எல் எஸ்கோரியல் தலைநகரை நோக்கி தீ பரவுவதை தடுக்க ஸ்பெயின் ராணுவத்தின் அவசர மீட்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலவு முற்றிலும் அமைதியான விண்பொருள் என்ற நீண்டகால நம்பிக்கைக்கு மாறாக அங்கு தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் பதிவாகி வருவதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரோவின் சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் கிடைத்த ஆய்வு தரவுகளின்படி நிலவின் தென் துருவத்தில் அமைந்துள்ள சிவசக்தி பகுதியில் இதுவரை 250க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை குறைந்த தீவிரம் கொண்டவையாக இருந்தாலும் சில அதிர்வுகள் பல மணி நேரம் நீடித்ததாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2023 ஜூன் 14 ஏவப்பட்ட சந்திராயன் 3 பயணத்தின் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக சிவசக்தி பகுதியில் தரையிறங்கியது. அதிலிருந்து பிரிந்த பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பு தொடர்பான பல முக்கிய தகவல்களை பூமிக்கு அனுப்பியது. அந்த ஆய்வுகளில் நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண் வெப்பத்தை எளிதில் கடத்தாத தன்மை கொண்டிருப்பதும் சுமார் 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெப்ப கவசமாக செயல்படுவதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆழமான மண்ணடுக்குகளில் மெக்னீசியம் தாதுக்கள் அதிகளவில் காணப்படுவதால் நிலவு உருவான ஆரம்ப காலத்தில் மெக்னீசியம் திரவ பிளாஸ்மா நிலையில் இருந்திருக்கலாம் என்ற புதிய அறிவியல் கருதுகோளுக்கும் இந்த ஆய்வு வலு சேர்த்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வேகமான வளர்ச்சியால் சமூக வலைதளங்களில் போலி மற்றும் AI மூலம் இயக்கப்படும் கணக்குகள் அதிகரித்து வரும் நிலையில் உண்மையான பயனர்களை எளிதில் அடையாளம் காணும் வகையில் Facebook வெரிஃபைட் என்ற புதிய சரிபார்ப்பு வசதியை மெட்டா அறிமுகப்படுத்தியுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் போலியான சுயவிவரங்கள், செய்திகள் மற்றும் குறுந்தகவல்களை உருவாக்குவது எளிதாகிவிட்டதால் ஒரு கணக்கின் பின்னணியில் உண்மையான நபர் இருப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த வசதி உருவாக்கப்பட்டுள்ளதாக மெட்டா தெரிவித்துள்ளது. இந்த சரிபார்ப்பு முறையில் பயனர்கள் வீடியோ செல்ஃபி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அது ஏற்கனவே உங்கள் சுயவிவர புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு சில நிமிடங்களுக்குள் சரிபார்க்கப்படும். சரிபார்ப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் அந்த கணக்கிற்கு வெரிஃபை பேட்ஜ் வழங்கப்படும். இந்த அடையாள குறியீடு Facebook ப்ரொஃபைல், மார்க்கெட் பிளேஸ், குரூப்ஸ் மற்றும் Facebook டேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் காண்பிக்கப்படும் என மெட்டா அறிவித்துள்ளது. எனினும் இந்த வசதியை பெறுவதற்கு பயனர்கள் மெட்டாவின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பயனர்களுக்கு மட்டுமே இந்த சரிபார்ப்பு வசதி வழங்கப்படும். மெட்டா வெளியிட்டுள்ள தகவலின்படி Facebook வெரிஃபைடு வசதி முதற்கட்டமாக சில நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் படிப்படியாக உலகின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மெட்டா வெளியிட்டுள்ள அறிக்கை Facebook வெரிஃபைடு பேட்ஜ் என்பது ஒரு கணக்கு உண்மையான நபருக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாகும். இதன் மூலம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் முன் அல்லது உரையாடலை ஆரம்பிக்கும் முன் மறுமுனையில் இருப்பவர்கள் உண்மையான நபர்தான் என்ற நம்பிக்கையை பயனர்கள் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.